ஸ்மைல் பார்ட் 1 படத்தோட முழு எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே பண்ணிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் இந்த படத்தை உங்களால டீப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஐ கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸ்மைல் பார்ட் 1ஓட சிம்பிளான கதை இங்க சொல்லிடலாம். நார்மலா ஒரு பேய் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து தன்னோட ஹோஸ்டா வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு போட்டு சித்திரவதை பண்ணும். இப்படி சித்திரவதை எல்லாம் பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க முன்னாடி அந்த பேய் வந்து அவங்களை கொலை பண்ணிட்டு அந்த பார்த்த நம்பருக்குள்ள வந்து இது போய் ஹோஸ்டா எடுத்துக்கும். சோ இந்த டைம் இந்த பேய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி, அதாவது பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சைக்கோவா மாறுவாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோயினே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான். சோ அப்பேற்பட்ட ஒருத்தவங்க கிட்ட இந்த பேய் போய் தன்னை ஹோஸ்டா எடுத்துக்குது. அதுக்கப்புறமா அவங்க எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணாங்க, அதோட அந்த பேய் கிட்ட இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி வந்தாங்களா இல்லையான்றத ரொம்ப 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 சூப்பரா சொன்ன படம் தான் இந்த படம். நார்மலா பார்ட் 2 வந்து பார்ட் 1 அளவு வந்து சூப்பரா இருக்காது, ஆனா இந்த படம் பார்ட் 1 விட ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஸ்டோரிக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம மூவிக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ படத்தோட ஓப்பனிங் சீன். ஸ்மைல் பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த பேய் கிட்ட இருந்து நம்ம இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யாரையாவது கொலை பண்ணணும், அதை வந்து வேற ஒருத்தவங்க பார்க்கணும். பாக்குறவங்க கிட்ட தன்னை புது ஹோஸ்டா அந்த பேய் போய் எடுத்துக்கும், நம்ம வந்து தப்பிச்சிடலாம். இப்போ இந்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து முன்னாடி இருந்தே நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இவரை தான் காட்டுறாங்க பாருங்க. ரொம்ப நாள் அந்த பேய் கிட்ட சித்திரவதை பண்ணி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் அந்த பிளான தான் போட போறாரு. இவர் போலீஸ்காரர் அப்படின்றதுனால இவருக்கு நிறைய குரூப்புங்க எல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு குரூப் கிட்ட தான் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்றவங்க. அதுல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல. இப்ப தம்பி என்ன பண்றான் அப்படின்னா பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போறான். இவர் அப்படியே ஒரு மாஸ்க போட்டு அவன் கழுத்துல கண்ணை வச்சுட்டு அவனை வந்து டார்கெட் பண்ணிடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நேரா கதவு திறந்து அண்ணனை போய் கூப்பிடு அப்படின்றாரு. அவனும் அப்படியே போய் அவங்க அண்ணனை கூப்பிடுறான். இப்ப அவங்க அண்ணனை பார்க்க சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்படியே ஒரு கத்தி எடுத்து சக்கு சக்குன்னு அவன் அப்படியே குத்தி கொலை பண்றாரு பாருங்க. அவங்க அண்ணன் பார்க்கத்தக்க அவனால எதுவுமே பண்ண முடியல. சோ அப்படியே கொலை பண்ணி அவன் அப்படியே தம்பிக்காரன் கீழே விழுகிறான். இப்ப அந்த டைம்ல அவங்க அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் மாறி மாறி கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருக்காங்க. அதுல இவர் ஷூட் பண்ண அந்த ஒரு புல்லட் பாத்தீங்க அப்படின்னா அந்த அண்ணனோட செஸ்ட்ல போய் அவன் ஹார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணிடுது. அவ்வளவுதான், அவன் அந்த கொலையை பார்த்துருப்பான். பட் அவன் உயிரோட இருந்தா தானே அந்த பேய் அவன் கிட்ட போய் ஹோஸ்டா எடுத்துக்கும். சோ அவனும் இறந்து போக போறான். இப்ப அவனை போய் கண்ணத்தை தட்டி கூப்பிட்டு இருக்காரு, நீ எல்லாம் சாக கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க வச்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் இறந்து போயிட்டான். அவ்வளவுதான், இப்ப கெட்ட வார்த்தையை போட்டுட்டு எல்லாம் போச்சுடா, நான் சாக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த போலீஸ்காரன் கத்திட்டு இருக்கான் பாருங்க. பின்னாடி இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இவன் ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. இப்ப இவன் கிட்ட இருந்து ட்ரக் வாங்குறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். தயவு செஞ்சு என்னையும் அவங்கள ஷூட் பண்ண மாதிரி ஷூட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்கான். அப்ப இவர் கேக்குறாரு, அப்போ நீ நான் ஷூட் பண்ணது பாத்தியா அப்படின்னு. ஆமா, என்னையும் அவங்க மாதிரி ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்றான். அப்ப இவருக்கு ஒரு சந்தோஷம், அவன் ஒரு மாதிரி ஹோஸ்ட் ஆக போறான் அப்படின்னு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆளு ரொம்ப ரத்தமா இருக்காரு, கையில வர கன் இருக்குல்ல. இந்த குரூப் பாக்குறதுக்கு இன்னொரு குரூப்புக்காரன் வந்து வந்திருப்பான். இப்ப அவன் கையில ரத்தத்தோட பார்த்ததுமே நேரம் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விண்டோவை திறந்துட்டு அப்படியே ரோட்ல ஓடி போலான்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சைட்ல இருந்து ஒரு கார் வந்து அடிச்சு நவுத்திடுது. அவர் அப்படியே கீழே பாடியா இருக்காரு. ஸ்மைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயின் ஸ்கையை வந்து காட்டுறாங்க. ஒரு ஃபேமஸான டான்சர் அண்டதுக்கு அப்புறமா சிங்கர் தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஹீரோயினுக்கு பலமா அடிபட்டிருக்கும். ஆனா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிருந்திருப்பாரு. இப்ப இதுல ரொம்ப பிரஷர்ல இருந்திருப்பாங்க பாருங்க. சோ அதனால அவங்க ஆக்டிவா இருந்திருக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க ஃபேன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமே பாட்டெல்லாம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துடும், இனிமே நம்ம எல்லாம் வேற மாதிரி வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோயினுக்கு வந்து பொதுவா இது வந்து பிடிக்காது. அதாவது ஒரு மாதிரி பிரஷரா இவங்களுக்கு இந்த ஒர்க் இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட மேனேஜரையும் அதுக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாவையும் காட்டுறாங்க. இப்ப இவங்க தான் ஹீரோயின் வந்து ரொம்ப பிரஷரை போட்டு இந்த வேலையை பண்ணு பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு ட்ரக் அடிக்ட். அவங்க அம்மா ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோயின் அதுல இருந்து கியூர் பண்ணி வெளில கொண்டு வந்துட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பிரஷர் போட்டே பாத்தீங்க அப்படின்னா நீ டான்ஸ் பண்ணணும், நீ டான்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நிறைய பிரஷரை போட்டு அவங்களை வந்து டான்ஸ் பண்ண வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு முக்கியமான ஷோ வந்துட்டு இருக்கு பாருங்க. சோ அந்த ஷோனால இவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது. இப்ப அதை வந்து இவங்க அம்மா ஹீரோயின் கிட்ட கேட்காமலே வந்து கால் ஷீட் வந்து கொடுத்துடுறாங்க. இவங்களுக்கும் வேற வழியில அம்மா தானே ஃபைனான்சியல் சப்போர்ட்டுக்காக இதை நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதோட டான்ஸ் பிராக்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மொமெண்ட் போடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க இடுப்பு வந்து பிடிச்சுக்குது. உடனே பாத்ரூமுக்கு போய் என்னாச்சு அப்படின்னு காட்டுறாங்க பாருங்க. அப்படியே பின்னாடி ஒரு தையல், முன்னாடி ஒரு தையல். இந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பலமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப அந்த காயத்தோட ஸ்டெப் தான் மேல கீழே இருக்கு. இந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வலிக்காக அந்த டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க பாருங்க. பின்னாடி இருந்து அவங்க அம்மா மறுபடியும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ஹீரோயின் ஃபாஸ்ட் டான்ஸ் ஆனாதான் அவங்களை கொண்டு போய் மறுபடியும் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்க முடியும்ல. இப்ப அந்த பதற்றத்துல அந்த டேப்லெட்டை பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சிங்குக்குள்ள போட்டுறாங்க. இப்ப ரொம்ப பிரஷர் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா கதை திறந்துட்டு இப்ப என்னமா வேணும் அப்படின்றாங்க. நீ ரொம்ப வேகமா ரெடி ஆகணும், நீ ரெடி ஆனதுன்னு அடுத்த பாட்டை முடிச்சுட்டு அடுத்த பாட்டு
கொண்டுன்னு போயிட்டு இருக்கலாம், அப்பதானே நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அம்மா மாதிரி பேசாம வேற யாரோ மாதிரி பேசுறாங்க பாருங்க. அவங்க எப்ப சாப்பிடணும், எப்ப எந்திரிக்கணும், எப்ப எந்த ஷோக்கு போகணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இவங்க அம்மா தான் கொடுத்து ஒரு பொம்மை மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, நேரா போய் அபார்ட்மெண்ட்ல படுத்து தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயின் அப்படியே அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பட் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இப்ப எங்க போறாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்டை வந்து இவங்க காலேஜ் மேட் ஒருத்தன் வந்து வச்சிருப்பான், வந்து ரொம்ப ட்ரக் அடிக்ட். இப்ப அவங்கிட்ட இருந்து அந்த டேப்லெட்டை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் போட்டு நேரா அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இப்ப அவன் ஃபேஸை காட்டுறாங்க. இவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி சீக்வன்ஸ்ல அந்த போலீஸ்காரன் கொலை பண்ணது அந்த உண்மையான கொலையை பார்த்து இருந்திருப்பான்ல, சோ அவன் தான் இவனுக்குள்ள அந்த பேய் வந்து உள்ள வந்திருக்கும். பட் இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, நம்ம ட்ரக் யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. சரி ஓகே, உனக்கான டேப்லெட் தானே வேணும், இருப்பை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுக்கிறதுக்காக சைட்ல இருக்க ஒரு ரூமுக்கு போயிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து ட்ரக் வாங்கலாமா வேண்டாமா, ஏன்னா ஆல்ரெடி இவங்க ட்ரக் யூஸ் பண்ணதுனால பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பிட்டு இருந்திருக்கும். இப்ப அவன் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா வெளில கத்திக்கிட்டு ஓடி வர்றான். ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. கத்துனா அவன் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃப்ளோர்ல படுத்துக்கிறான். ஃப்ளோர்ல படுத்துட்டு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலறிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, ஏன்னா அங்க யாருமே இல்லாத மாதிரி தான் ஹீரோயினுக்கு தெரியும். இப்ப அப்படியே அவனோட வாய் ஏதோ வந்து திறக்குது பாருங்க, அவ்வளவுதான் அவன் அப்படியே மட்டையாயிடுறான். மட்டையாயிட்டு திடீர்னு எந்திரிச்சு ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான் பாருங்க. அவங்க அப்படியே கீழே ஃப்ளோர்ல படுத்துட்டாங்க. இப்ப இந்த பெஞ்ச் பிரஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த பெஞ்ச் பிரஸ்ல இருக்க ஒரு சைட் மெட்டல் எடுத்துட்டு முகத்துல அடிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவன் தாடையெல்லாம் கிழிஞ்சு கீழே தொங்கிட்டு இருக்கு. அப்படியே முகத்திலே அடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அப்படியே ஹீரோயின் வாமிட் பண்றாங்க பாருங்க அந்த இடத்துல இருந்துட்டு. இதை பார்த்ததுல உடனே போலீஸுக்கு கால் பண்ணலாமான்னு பாக்குறாங்க. ஆனா ஆல்ரெடி ட்ரக்ல உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சி இருந்திருக்கும். இப்ப இவன் கூட ட்ரக் டீல் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா கிளின்னு போட்டு கிழிச்சிருவாங்க. இந்த பிரச்சனையை வேணா நம்ம அப்படியே நேரம் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு ஓடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஹீரோயினை காட்டுறாங்க, உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. நேத்து நடந்த விஷயங்களே தான் வந்து மைண்ட்ல வந்து ஓடாயிட்டு இருக்கு. இப்போ சைட்ல இருந்து ஒரு டைரக்டர் மாதிரி ஒருத்தர் வந்து வர்றாரு. இவர் தான் இங்க இருக்க எல்லா ப்ரோக்ராமே வந்து டைரக்ட் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு புது ப்ரோக்ராம் இருக்கு, கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வச்சு நம்மளால இன்னும் நிறைய பணம் வந்து சம்பாதிக்க முடியும். நீங்க கொஞ்ச நேரம் தான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது ஹீரோனோட அம்மா வந்து சரி அவ எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்காமலே வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஹீரோயினுக்கும் வர வலையில சரி ஓகே அப்படின்றா. இப்போ அதுக்கான டெஸ்ட் ட்ரெஸ் போட்டுட்டு மிரர் கிட்ட இருந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும். ஆல்ரெடி கான்ட்ரவர்சில நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த அவன் செத்து போனால அந்த இடம், அதுல இவங்களோட வாமிட் வேற இருந்திருக்கும். வாமிட்டை வச்சு வாமிட்ல இருக்க டிஎன்ஏ வச்சு நம்ம தான்றதை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தின. அதோட இவங்க ஃப்ரெண்டு வேற ஒருத்தி இருந்திருப்பா, அவளுக்கு வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்காங்க, இதை யார்கிட்டயாவது காட்டணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரும் மெசேஜ் பண்றாங்க, நீ தானே அன்னைக்கு அந்த பெஞ்ச் பிரஸ் வச்சு மூஞ்சில அடிச்சு இறந்து போன அவன் அபார்ட்மெண்ட்ல இருந்தது நீ தானே அப்படின்றான். யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்றான், எவன்டா அவன் இதெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ யோசிச்சுட்டு மிரரா பாப்பா பாருங்க, அப்படியே பின்னாடி அந்த நேத்து இறந்து போனால அவனோட உருவம் அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப நின்றுட்டு இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னா மெதுவா ஹீரோயினோட வாயில கைய வச்சுட்டு இந்த ஜோக்கர் படத்துல வர்ற மாதிரி அப்படியே அவங்களை சிரிக்க வைக்குது. அவ்வளவுதான் ஹீரோயின் கத்திடுறாங்க. பின்னாடி ஹீரோயினோட அம்மாவும் அதுக்கப்புறமா மேனேஜர் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. என்ன அப்படின்னதும் இல்ல எனக்கு வந்து உள்ள ஸ்பைடர் இருந்தது அதை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதையை மாத்திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னால இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்க முடியாது, ஏன்னா உள்ள இருக்க ஸ்ட்ரிப் எல்லாம் வந்து வெள்ளை காட்டிட்டு இருக்கு, நான் வந்து வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வேற ட்ரெஸ்ஸை வந்து கேட்டுறாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு பிராக்டிஸஸும் போகுது. ஹீரோயின் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் அவங்க மைண்ட் வந்து அந்த கொலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து ஹீரோயின் வச்சு ஒரு மீட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஆட்டோகிராஃப்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப அதுக்காக வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஸ்டேடியத்தை வந்து ரெடி பண்ணி ஹீரோயின் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒருத்தன் வர்றான் பாருங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு. அவன் முகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஒரு டி-ஷர்ட் கொடுத்துட்டு அதுல வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். லவ் அப்படின்னு போட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோயின் லவ் அப்படின்னு போட்டு சைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. திடீர்னு அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க அப்படியே வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இவன் இப்ப எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இருக்க பிரச்சனை கடந்து நீ இவன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் அவங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, சோ மறுபடியும் வந்து ஃபேன்ஸை பார்க்க வராங்க. அப்ப ஒரு குட்டி பொண்ணு வரா, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வர்றா. ஆட்டோகிராஃபும் போட்டு கொடுக்குறாங்க, போட்டோவும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து சிரிப்பை மாத்தாமலே அப்படியே வந்து பாத்துட்டு இருக்கா. அப்படியே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அந்த குட்டி பொண்ணு. பண்ணிட்டு அப்படியே வந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஏதோ வந்து தப்பா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டு வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு நீ வந்துடு, உங்ககிட்ட மட்டும்தான் என்னால வந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்ற அப்படின்னா, சரி ஓகே நான் வந்துடுறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லி
சொல்லிடுறான். இதை பத்தி ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படியே அவங்க உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளில வரதுக்காக ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு வாட்டர் வந்து கொடுத்து இருப்பாங்க. அதோட கிளாஸே வந்து வித்தியாசமா இருக்கும். இப்ப அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடஞ்சி நொறுங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க பாருங்க. யாரோ ஒருத்தவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே கழட்டி கீழே போடப்பட்டிருக்கு. இப்ப சைட்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நியூடா அப்படியே நின்னுட்டு ஹீரோயினை பார்த்து அப்படியே ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் ரொம்ப பயந்துட்டு அப்படியே நேரம் போய் கதவு திறந்துடுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளில நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அவங்களோட அந்த நியூடா இருந்தவனை போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டோட உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க யாருமே இல்ல. அங்க இருந்த ட்ரெஸ் கூட அங்க இல்ல. அந்த நொறுங்கி வந்த கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா சரியா அங்க உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே நமக்கு மட்டும் தான் இந்த இலூஷன் வர ஆரம்பிக்குதோன்னு நினைச்சிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கல்ல. சோ அவங்க கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து இறந்து போனா அவனை பார்த்ததுல இருந்து எனக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து அன்னைக்கு நைட் அவங்க கூட வந்து தங்க சொல்லிட்டாங்க. அவளும் வந்து தங்கிட்டு இருக்கா. நைட் தூங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. திடீர்னு ஒரு காட்சி. யாரோ ஒரு பொண்ணு அப்படியே மாலை ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்க ஒரு ஆக்சிடென்ட் பிளேஸ்ல இருந்து. யார் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். சோ அவங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படியே அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. ரொம்ப கேட்ட கனவு அன்னைக்கு நைட் வந்து கண்டிருக்காங்க ஹீரோயின். காலைல எந்திரிச்சு டைம் பாக்குறாங்க பாருங்க. பாத்தீங்கன்னா மணி 8க்கு மேல ஆகுது. இவங்க ரொம்ப ஏர்லியாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் ஷோக்கு வந்து பிராக்டிஸ்க்காக போயிருந்திருக்கணும். ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து திட்டிட்டு இருக்காங்க, எதனால நீ என்ன எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க அம்மா வேற வந்து கத்திட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க அம்மாவே சமாளிச்சு ஹீரோயின் நேரா வந்து அங்க இருக்க அந்த ஸ்டேடியத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்க போய் அதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஹீரோயின் ஆடிட்டு இருக்கா பாருங்க. ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஹீரோயின் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க, செமையா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருந்த வாக்குல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்து விழுந்துட்டாங்க. அவங்க கால் அப்படியே வந்து ஒரு மாதிரி ரத்தத்துல மூழ்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. சைட்ல இருந்து யாரோ கூப்பிட்டு இருக்காங்க ஹீரோயின். இப்ப ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. லைட் எல்லாம் ஆன் பண்ணிடுறாங்க. பிராக்டிஸ் தான் நடந்துட்டு இருக்கும்ல. எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு. பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து யாரோ வந்து அவங்க காலை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். உடனே எல்லாரையும் வந்து பழி சொல்லிட்டு இருக்காங்க, நீதான் இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருந்து யாருமே அதை பண்ணிருக்க மாட்டாங்க. அது அந்த கோச்சே வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல எம்பாரஸா ஃபீல் ஆயிடுது. ஒரு மாதிரி நிறைய பேர் முன்னாடி வந்து நம்ம ஒழுங்கா டான்ஸ் பண்ணல, ஒரு மாதிரி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்கோட நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க மேனேஜர் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நேரா போயிட்டு இருக்கான். ஹீரோயின் நேரா உள்ள போய் பாக்குறாங்க பாருங்க. உள்ள இருக்க எல்லா திங்ஸும் வந்து அப்படியே உடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் அவங்க மேனேஜர் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்திட்டு இருக்காங்க பாருங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பைத்தியம் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்ச நேரத்துல அந்த இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போறோம் அப்படின்னு. இப்பதானே ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், அதுக்குள்ள இன்னொன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின். காசு வேணும்னா இதெல்லாம் பண்ணி தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சீக்வன்ஸ்ல ஒரு டைரக்டர் சொல்லியிருப்பால, ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கணும் ஹீரோயின். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். அதுல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து படிச்சிட்டு இருக்கணும். இப்ப அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஓடிட்டு இந்த அவார்டை வந்து நான் இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட இறந்து போன பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, இவங்க என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இன்னும் அவங்க அதுல இருந்து வெளில வரல போல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப தூரமா ஒரு ஷாட்ல காட்டுறாங்க, அந்த இறந்து போன ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அப்படியே எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வந்து வர்றான். ஹீரோயின் அப்படியே பயந்துட்டு இருக்காங்க, யாருன்னு எதுக்கு இங்க வராத போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தூரமா இருந்து பாக்குறவங்க யாருக்குமே அங்க யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்ப அவன் அப்படியே கிட்ட வர்றான் பாருங்க. அவன் அடிக்கிற கேப்ல ஒரு மாதிரி கைய செஞ்சிடறாங்க. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங்காக ஒரு பாட்டி வந்து இருந்திருப்பாங்க. அந்த பாட்டி மேல கைப்பட்டு அவங்க அப்படியே போய் ஒரு டெஸ்க்ல அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் ஒரு பைத்தியம் மாதிரி அங்க இருக்க எல்லா மக்களும் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி பிரஷர் ஹீரோயினுக்கு வந்து உண்டு பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இது ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவங்க முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் சரி இந்த டைம்ல கூப்பிட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டிலே இல்ல. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப நேரமா. முன்னாடி சீன்ல நான் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க, ஒருத்தர் வந்து அன்னோன் நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல நீ தானே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்பான் அப்படின்னு. இப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு. நான் சொல்றேன் இந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா இதுல இருந்து உன்னால தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மெசேஜ் போடுறான். ஹீரோயின் சரி ஹெல்ப் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரி அவங்களும் அவங்களோட ஃபேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாருக்கு வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அங்க போய் பாக்குறாங்க பாருங்க, அங்க வந்து ஒரு வயசான ஒருத்தர் மாதிரி தான் இருப்பாரு. இப்ப அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பேயை நம்மளால அழிக்கவே முடியாது, இது கண்டிப்பா ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். யாராவது ஹோஸ்டா இருக்கவங்க இறந்து போனாங்க அப்படின்னா தான் இந்த பேய் அவங்களோட சேர்ந்து இறந்து போகும். இதை தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா ஹீரோயின் அவரை வந்து நம்புறதா தயாரவே இல்ல. ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நார்மலா நம்ம ஹார்ட்டை வந்து நிறுத்தும் போது அதுக்கு வந்து நம்ம பாடியை வந்து கண்ட்ரோல்ல இருந்துரும்.
சோ கண்ட்ரோலே இல்லாத பாடியில அது ஸ்டே பண்ணாது, அதுக்கப்புறமா இறந்து போயிடும். ஒரு டெம்பரவரி ஹார்ட் பிரேக் அப்படின்றதுனால மறுபடியும் நம்மளால ஹார்ட் பீட்டை கொடுத்து அந்த பர்சனை இன்னொருக்கா உயிரோட கொண்டு வந்துட முடியும். என் கூட ஒத்து உழைச்ச அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணி ஒன்னு அந்த பேயில இருந்து விரட்டிடுவேன். உங்ககிட்ட இருந்து போன பேய் யார்கிட்டயுமே போகாது, அவ்வளவுதான், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து அவர் கொடுக்குறாரு. ஆனா ஹீரோயினுக்கு சாகுறது தயாராகவே இல்ல. நேரா என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு மாதிரி பிரஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப அவங்க போனை வந்து கீழே போட்டுறாங்க. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே குனிறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அவங்க முதுகு வந்து பிடிச்சிக்குச்சு. முதுகு பிடிச்சிட்டு அந்த ட்ரக்கை வந்து தேடிட்டு இருக்காங்க பாருங்க பெயின் கில் பண்றதுக்கு. அதுவும் வந்து அந்த கரெக்டா அந்த இடத்துல இல்ல. ஒரு மாதிரி பிரஷரை வந்து அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் இந்த பேய் தானே காரணம், என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி வெளில போயிடலாம்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருன்னே தெரியாது, ஒரு 10-15 பேர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு. இப்ப ஹீரோயின் மெதுவா பின்னாடி காலை வச்சு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களும் அப்படியே முன்னாடி காலை வச்சு வந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படியே ஒரு இடத்துல போய் உட்காருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. 20-30 பேர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே பிடிச்சி அவங்க மண்டையில இருக்க முடிய பிச்சு பாய்க்குள்ள கையை போட்டு என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் அப்படியே கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க முடி சைட்ல இருக்காது. அவங்க அம்மா வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, உன் முடிக்கு வந்து இன்னைக்கே வந்து ஒரு விக வந்து ரெடி பண்ணிடலாம், காயத்தெல்லாம் வந்து மேக்கப் பண்ணி மறைச்சிடலாம், நேரம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே நேரம் உள்ள வந்து அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம பண்ணிடலாம் அப்படின்னு. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவங்க அம்மா கெட்ட வார்த்தையில போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு அம்மா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, ஒரு அம்மா வந்துட்டு நான் இப்படி எல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது சிரிக்குமா. சிரிச்சுட்டு கையில ஒரு பிரேக்கான கிளாஸ் எடுத்துட்டு சக்குன்னு கழுத்துல குத்திட்டு இறந்து போகுதுங்க. இத பார்த்த ஹீரோயின் வந்து பதறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்றாங்க பாருங்க. கையில ஏதோ வந்து இருக்கு. கைய பார்த்தா அவங்க கையில கிளாஸ் பீஸ் இருக்கு. அதாவது இவ்வளவு நேரம் அவங்க அம்மாவை கொலை பண்ணது ஹீரோயின் தான். போச்சுடா, பார்த்தா நம்ம அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த பேய்கிட்ட இருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஹுடி வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஹுடி மூலமா அவங்க பிளட்டை வந்து மறைச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில போறாங்க பாருங்க. போலீஸ்காரங்க அந்த சைட்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து அவ்வளவு பிளட் இருக்கிறத பார்த்ததுமே, ஹே உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளவு உடம்புல பிளட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவ்வளவுதான், ஹீரோயின் சுத்தி எல்லாரும் வந்து முச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆபீசர் என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸ்காரர் கிட்ட விழுகலான்னு சொல்லிட்டு போய் அப்படியே நேரா அவரோட கன் எடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு பேரையும் மிரட்டிடுறாங்க. மிரட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே அந்த டோரை விட்டு வெளில எகிரி குதிச்சு ஓடிடுறாங்க. எகிரி குதிச்சு ஓடி என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கீழ இருந்து ஒரு கிளாஸ் பீஸ் வந்து உங்க கால்ல வந்து ப்ரோக் பண்ணிடுது. இப்ப அந்த கிளாஸ் பீஸ் எடுத்து அப்படியே தூக்கி வீசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து வந்துட்டா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அப்படியே கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து கார்ல ஏறி நேரா டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க பாருங்க. போயிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு யார்கிட்ட இருந்தோ கால் வருது ஹீரோயினுக்கு. போன அட்டென்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அப்போ சைட்ல இருக்குது வேற யாரும் அந்த பேய் தான். அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப கார் திடீர்னு ஷேக் ஆகுது. அப்படியே ஒரு லாங் ஷாட்ல காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஃப்ரெண்டே வரல. இவ்வளவு நேரம் காரை ஓட்டிட்டு இருந்தது நம்ம ஹீரோயின் தான். சோ ஒரு மாதிரி குழப்பி கொண்டு போறாங்கல்ல. ஆனா படத்தோட நீங்க பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலி இதுல இருந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த பேய் வந்து அவங்க மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? சோ நீங்க பார்க்கிற அந்த பார்வையில தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதே தவிர அங்க இருக்க எல்லா விஷயங்களும் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்ப காரை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நம்ம சாகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதையே அந்த ஒருத்த சொல்லி இருந்திருப்பான்ல, அவன் மூலமா சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவனுக்கு கால் பண்ணி அவனை வந்து ஒரு இடத்துல போய் மீட் பண்றாங்க. அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்கு. இப்ப முன்னாடி சொன்ன அதே பிளான் தான். அதாவது ஹீரோயினுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு ஹீரோயினோட ஹார்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு டெம்பரவரியா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு, அதுக்கப்புறமா அந்த பேய் வந்து கண்டிப்பா அதாவது ஹோஸ்ட் இல்லாட்டி அந்த பேய் வந்து விட்டு போயிடும். அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு மறுபடியும் வந்து இந்த சிவாஜி படத்துல எல்லாம் அயன் பாக்ஸ் மாதிரி ஒண்ணு வச்சு வந்து ஹார்ட்டை வந்து மறுபடியும் வந்து துடிக்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டாங்க. இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு பாருங்க அவரு. அப்ப அந்த ட்ரெஸ் போட்டு ஹீரோயின் அப்படியே பெட் மேல படுக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிட்ட வராரு. இருந்தாலும் இன்ஜெக்ஷன் நீயே வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில போயிட்டாரு. வெளில போனதுமே இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப நேரம் போய் அவரை காணோம். மேல இருந்து பிளட்டா வந்து கீழே ஊத்தின்னு இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு மேல பாக்குறாங்க பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட அந்த ஆக்சிடென்ட் பண்ணப்பட்ட அந்த பாடி மேல தொங்கிட்டு இருக்கும். இப்ப இதையும் அடிக்கடி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் கார்ல ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் காரணமே ஹீரோயின் தான். அதாவது ஹீரோயின் தான் அந்த ஸ்டேரிங்க வந்து வேற சைடுல திருப்பி இருப்பாங்க ஒரு ஈகோ கிளாஷ் மூலமா. அதனாலதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டே இறந்து போயிருந்திருப்பாங்க. இதுல இருக்க இந்த கில்ட்டினஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு இந்த ஒரு தாட்டை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். இப்ப அப்படியே அது கீழே விழுகுது பாருங்க. அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஹீரோயினுக்கும்
நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஃபைனலா ஹீரோயின் வந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துறாங்க. இன்ஜெக்ஷன் எடுத்து நான் செத்தாலும் பரவாயில்ல நீ செத்துருவதானே அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போடலாம்னு சொல்லிட்டு போடுறாங்க பாருங்க. இங்கதான் படத்துல செம்மையான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து சொல்லி இருப்பார்ல, இப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா உனக்கு இதெல்லாம் கியூர் ஆயிரும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அது எல்லாமே ஃபேக். அது எல்லாமே இந்த பேய் உருவாக்குன ஒரு இலூஷன்ஸ். இப்போ கட் பண்ணி ஹீரோயினை முன்னாடி சீக்வன்ஸ்ல ஹீரோயின் Dress வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அந்த Dressோட காட்டுறாங்க. அதாவது அந்த சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸோட கனெக்ட் ஆகுது. இதுக்கு இடைப்பட்ட சீன்ல காட்டின எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஹீரோயினுக்கு உருவான இலூஷன்ஸ் மட்டும்தான். அதாவது ஹீரோயினோட அம்மா இறந்தது, ஹீரோயினுக்கு கால்ல கிளாஸ் குத்துனது, ஹீரோயினுக்கு நடந்த எல்லா விஷயங்கள், இவங்க அந்த ஃபேன்ஸ் மீட் பண்ணது, அந்த ஃபேன்ஸ் இவங்களை பார்த்து சிரிச்சது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவ கூட வந்து தூங்குனது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு உருவான இலூஷன்ஸ் தான். இப்போ அப்படியே ஸ்டேஜ்ல இருந்துட்டு பாக்குறாங்க பாருங்க, கீழே அவங்க அம்மா, அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் இருக்காங்க. இப்போ சைட்ல இருந்துட்டு ஒரு உருவம் ஆள இருந்து இறங்குது. யார் அப்படின்னா ஹீரோயின் தான். அப்படியே ஹீரோயினோட வயித்தை கிழிச்சிட்டு ஹீரோயினுக்குள்ள இருந்து அந்த உருவம் வந்து வந்துருச்சு. அதாவது ஹீரோயின் ஒரு வாரத்தை தாண்டிட்டாங்க. ஹீரோயினுக்குள்ள அந்த பேய் அப்படியே ஹீரோயினோட வாய்க்குள்ள போய் ஹீரோயின் வந்து கொலை பண்ண போகுது. நீங்க ஸ்மைல் ஒன்ன பார்த்திருந்தீங்க அப்படின்னா இது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே ஹீரோயினோட வாய்க்குள்ள போகுது பாருங்க. பொத்துன்னு ஹீரோயின் அப்படியே கீழே விழுகுறாங்க. எல்லா மக்களும் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு அந்த பேய் வந்து தெரியாது. திடீர்னு ஹீரோயின் எந்திரிச்சிடறாங்க. ஹீரோயின் மறுபடியும் எந்திரிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் அப்படியே ஒரு ஸ்மைல போடுறாங்க. இந்த கிளைமாக்ஸ்ல இவங்க எல்லாம் போற ஸ்மைல் பாத்தீங்கன்னா செம்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மாதிரி திகிலூட்டுற ஒரு விஷயத்த வந்து நமக்கு உருவாக்கும். இப்போ அவங்க வச்சிருக்க மைக்க வச்சு அவங்க கண்ணை வந்து பாத்தீங்கன்னா குத்திக்கிட்டு அந்த ஸ்டேஜ்லயே வச்சு இறந்து போறாங்க. இங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒருத்தர் சாவறதை இன்னொருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த பேய் பிடிச்சிடும். ஆனா ஹீரோயின் சாகிட்ட பல கோடி பேர் மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருக்கும் அந்த பேய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்றத அநேகமா இதுக்கப்புறம் ஒரு பார்ட் வரும்னு நினைக்கிறேன். சோ அப்படியே ஸ்மைல் 2 அப்படின்னு சொல்லிட்டு படத்தை போட்டு முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபீலிங் அண்ட் அதோட பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்து என்ன மாதிரி எல்லாம் மூவிஸ் வரப்போகுது அப்படின்னு அப்டேட்ஸ் எல்லாம் அங்கதான் வந்து வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான மூவி எக்ஸ்பிளனேஷன்ல மறுபடியும் சந்திக்கலாம். பி கனெக்டட், டேக் ஆஃப்.